இருக்கும். என் சத்துருக்களுக்கு முன்பு நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எண்ணெயினால் என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறீர். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிற்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களை உனக்காக கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். நீதிமொழிகள் 10:31. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். உபாகமம் 28:14. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நீதிமொழிகள் 29:25. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். In the beginning God created the heaven and the earth. Genesis 1:1. வாதை உந்தன் கொடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord bless you and keep you. Numbers 6:24. We love because he first loved us. தேவனால் பெற்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். உன்னதமானின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வழியிலே தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பிக்கை சொல்வேன். அவர் உன்னை வேணை கணிக்கும் பாலாக்கம் கொள்ள நோக்கியும் தப்பிப்பார். அவர் தமது சிறுகளாலே உன்னை மூடுவார். செட்டின் கீழ் அடைக்கலம் பூவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கிழவும் ஆகும். இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் குள்ளனுக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பார். உன் கண்களா மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கும் வரும் பலனை காண்பாய். ஆயால் பொல்லாப்பு உனக்கு நேராது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைவிட்டு அவரை முழு இருதோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழியில் நடிக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி என் நடைகள் சேரப்பட்டால் நலமாயிருக்கும். உமது பிரமாணங்களை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். உமது கற்பனைகள் எல்லாம் நான் கைக்கொள்ளும். நான் கண்ணோக்கும் போது வெட்கப்படுவதில்லை. வாரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியக்காரங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றிலும் நடைபெறுகிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய புரோஜனத்துக்கன்று அழைக்கப்படுகிறது. ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். மோசே எகிப்தோடைய சகல சாட்சிகள் கற்பிக்கப்பட்டு வாக்கில் செகிலி வல்லவரான நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டு. வசனத்தை கேட்டவைகள் யாவர் மேலும் பஸ்தவனாக இருக்கு. பயப்படாதே, நான் உனக்கு துணை இருப்பேன். சாந்தம் குணம் உழவர்கள் பாக்கியவான்கள், அவர்களே பூமியை சுகந்த எடுத்துக்கொள்வாங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பார். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சும் கொண்டு வந்தது. காரியோ சித்தியோ கர்த்தரால் வரும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமும் மார்க்கத்தால் பாக்கியவான்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன்.
போனதை தேடும் ரட்சிக்க உண்மை மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. அடைக்கலான் குருவிலை பார்க்கலாம் நீங்கள் விசேஷத்தெல்லாம் இருக்கிறீர்கள். லூக்கா 12:7. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 12:7. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். லூக்கா 18:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிப்போம். 1 யோவான் 5:4. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள். இது நியாயம். எபேசியர் 6:1. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23:2. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:1. அவருடைய சாட்சிகளை கை கொண்டார் முழு இருதயத்தோடு தேடுகிற பாக்கியவான்கள். சங்கீதம் 119:2. இதோ நான் புதிய கரைத்தை சேரேன், இப்பொழுதே தோன்றும். ஏசாயா 43:19. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நீதிமொழிகள் 17:17. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். யோவான் 14:6. அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். சங்கீதம் 119:3. முதல் கட்டளைகளை நாங்கள் கர்த்தரை கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். சங்கீதம் 119:4. முதல் பிரமாணங்களை கைக்கொள்ளும்படிய நாடுகள் ஸ்திரப்பட்ட நலமாக இருக்கும். சங்கீதம் 119:5. உமது கட்டளைகளை நாங்கள் கண்ணாக்கும் போது வெக்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 119:6. உம்முடைய நீதி நியாயங்களை செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். சங்கீதம் 119:7. உமது பிரமாணங்களை கைக்கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதையும். சங்கீதம் 119:8. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணும், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனால் தானே. சங்கீதம் 119:9. என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வலுதப்ப விடாதையும். சங்கீதம் 119:10. ஆமென். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கொள்ளும்படி கற்பித்து உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி எண்ணடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாக இருக்கும். உடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெக்கப்பட்டு போவதில்லை. உடைய நீதியான்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயமே துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதையும். வாலிபன் தன் வழியை ஏதேனும் சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதில்ல தானே. ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சந்தரித்துக் கொள்வார்கள். சிநேகிதனை எல்லா காலத்தையும் சிநேகிப்பான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறான். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடையேன். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உன்னதமானவரின் மறைவி இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கார். நீ மலைகளை மீது நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விட்டுடுவாய். கர்த்தாவை உம்மிடத்திலே நான் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். நீ பலக்கொண்டு தைரியமாக இரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க, ஜெபத்திலே உறுதியாக தரித்தருங்கள். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சி கொண்டு வந்தது. ஆமென். சங்கீதம் 119:1-19. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கர்த்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரம்மாண்டங்களை கைக்கொள்ளும்படி என்னடிகள் ஸ்திரப்பட்டால் நலமாக இருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரம்மாண்டங்களை கைக்கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதையும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. என் முழு இருதயத்தோடு உண்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை இட்டு வழி தப்பி விடாதையும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்பிலே எல்லாம் என் உதடுகளால் விவரித்து இருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சியின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளின் கண்ணோக்கிறேன். உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். உமது அடியனுக்கு அனுகூலமாக இரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்வேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தள்ளும். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனையில் மறையாதையும். கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உபாகமம் 15:5. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ?
சங்கீதம் 119. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் சிறப்பட்ட நலமாயிருக்கும். நான் உமது கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெக்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வலுதப்ப விடாதேயும். நான் உமக்கு விரதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகள் எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் கலிகூறுவது போல நான் உம்முடைய சாட்சிகளின் வழியில் கலிகூறுகிறேன். முது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்கிறேன். முது பிரமாணங்களின் மனமகிழ்ச்சியாக இருக்கிற உமது வசனத்தை மறவேன். முது அடியனுக்கு அனுகூலமாக இரும். அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். உமது வேதத்தில் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். பூமியிலே நான் பரதேசி. உமது கற்பனைகள் எனக்கு மரியாதையும். உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலம் வைத்திருக்கிற வாஞ்சனால் தொய்ந்து போகிறது. உமது கற்பனைகளை விட்டு வழிவிலகின சபிக்கப்பட்ட அகங்காரங்களை நீர் கடந்து கொள்கிறேன். நிந்தியும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் நம்முடைய சாட்சிகளை கை கொள்கிறேன். பிரபுக்கள் உட்கார்ந்து எனக்கு விருதமாய் பேசிக்கொள்கிறார்கள். உமது அடியனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காருமாய் இருக்கிறது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கொண்டு இருக்கிறது. உம் வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். சங்கீதம் 119 1 முதல் 25 வசனம் முடிய. ஆமேன்.